மலர் அம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தயிர் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சிப்பூ 1, சோம்பு 1/2 ஸ்பூன், லவங்கம் 2. இப்போ அதே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 வெங்காயம் எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். 2 தக்காளி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட மசாலெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தால் அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா சிக்கன் வதக்கிக்கலாம். பாருங்கள், சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நான் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ சின்னதாக ஒரு கப்பு, ஒரு 50 கிராம் தயிர் இருக்கும், இந்த தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனில் தண்ணி சேர்க்கவே இல்லை, சிக்கனில் இந்த தண்ணி தான் இந்த அளவுக்கு. இப்போ தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். தயிர் மட்டும் போதும், தண்ணியெலாம் சேர்க்க வேணாம். நமக்கு கிரேவி தான் தேவை. அதனால் இந்த தயிர் இந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தயிர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.